தி கிரேட் மனுஷங்களை நம்பி ஏமாந்து அழிஞ்சு போன ஒரு பறவை இனம் சொல்கிறேன். அதுக்கு 1500களில் அட்லாண்டிக் ரீஜியனில், அதாவது யூரோப்போட சதர்ன் சைடு, ரொம்ப சந்தோஷமாக கூட்டமாக கடலோரமாக இந்த பறவையெல்லாம் வாழ்ந்துட்டுச்சு. பேசிக்கலி இட் இஸ் சீபர்ட். இது பார்க்கறதுக்கு டக்கையும் பென்குயினையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். 50லேருந்து 65 சென்டிமீட்டர்ஸ் வளரும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபெதர்ஸ் இருக்கும். வருஷத்துக்கு ஒரே ஒரு முட்டை தான் போடும். அந்த முட்டையுமே பேரண்ட்ஸ் ரொம்ப அழகாக பாதுகாக்கும். மற்ற சீபர்ட் மாதிரி லேண்டில் ரொம்ப ஸ்லோவாகவும் அண்ட் தண்ணியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்குன்னு பெருசாக நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் யாருமே கிடையாது. லைக் மற்ற எந்த ஆர்கனைசமும் வந்து இதை கொண்டு சாப்பிடாது. இதை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் இதுக்கு தன்னை வந்து ஹண்ட் பண்ண வராங்கன்னு தெரியாது. அந்த டைமில் பெருசாக ஹியூமன்ஸ் யாருமே அந்த சைடு ட்ராவல் பண்ணல. ஸோ தேவர் சேஃப். லேட்டரான் ஒரு 1600 இந்த டைமில் தான் மக்கள் அட்லாண்டிக் சைடு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த பறவைகளை பார்க்குறாங்க. ரொம்ப இதுங்களை வந்து ஹண்ட் பண்ணுறது ஈஸி இல்லையா? இப்போ வந்து போய் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு தெரியாதால இதை ஹண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால இதை கொத்தாக வந்து இதை ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட முட்டைக்காகவும், அதோட ஃபெதர்ஸ்க்காகவும், அதோட மீட்டுக்காகவும் அண்ட் அதோட ஆயிலுக்காகவும் எல்லாத்துக்காகவும் இதை அட்டாக் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். வெறும் 200 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பீஷியஸ் வந்து ஒரு ரேர் ஸ்பீஷியஸாக ஆயிடுச்சு. 1844 தான் ஹிஸ்ட்ரியில் இதோட லாஸ்ட் டே. கடைசியாக ஒரு 2 பறவை இருக்குது. அது வந்து ஒரு முட்டையை பாதுகாத்துட்டு இருக்கு. அங்கே போனவங்களும் அந்த 2 பறவையை வேட்டையாட்டாங்க. பை மிஸ்டேக் அந்த முட்டையுமே உடைச்சிட்டாங்க. அது அதோட லாஸ்ட் டே இந்த எர்த். அதுக்கப்புறம் அந்த முட்டையை கலெக்ட் பண்ணி மற்ற பார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ மியூசியத்தில் ஸ்பெசிமனாக வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்கோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ட்ரஸ்ட் கேன் பி ஃபேட்டல் இஃப் யூ ஆர் இன்னசென்ட். பை.